இலங்கையில் சிங்களம் பேச தேவையோட ஆட்களுக்கு சின்ன பயம் ஒன்று இருக்குது. தமிழை போலவே சிங்களத்தை நேரடியாக மொழிபெயர்த்து கதைக்கலாமா? நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். அப்படி கதைக்கலாம். அது இங்கிலீஷில் வசனம் அமைக்கிற முறை மாதிரி வேறு முறை ஒன்று இருக்குது. நேரடியாக மொழிபெயர்த்து கதைக்கலாம் அப்படி நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க. எப்படி கதைக்கிறது அப்படி பயம் இருக்குது எல்லாருக்குமே. அதை இல்லாமாக்குற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன், 100% மேலே தமிழில் வசனம் அமைக்கிற மாதிரியே சிங்களத்தில் நீங்கள் வசனம் அமைச்சு கதைக்கலாம். அதை இன்றைக்கு நான் உங்களுக்கு சிங்கள புத்தகம் எடுத்து அதில் இருக்கிற வசனங்களை வாசித்து காட்டி உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். அது மூலமாக உங்களுக்கு இருக்கிற பயம் இல்லாமல் போய் நேரடியாக மொழிபெயர்த்து அழகாக நீங்கள் தமிழை மாதிரியே கதைக்கலாம். ගොඩක් සිංහලයට තියෙන ප්‍රශ්න තමයි සිංහලෙන් අපි කතා කරන විදියට දෙමළෙන් පරිවර්තනය කරලා කතා කරන්න පුළුවන්ද කියලා. පුළුවන්. ඔයාලට 90% විතර කෙලින්ම පරිවර්තනය කරලා සිංහලෙන් කතා කරන විදියට දෙමළනොත් කතා කරන්න පුළුවන්. අද මම ඔයගලන්ට මේ පොතේ තියෙන වාක්‍ය ටික කියවලා පැහැදිලි කරන්නම්. ඔයගලන්ට දැනගන්න පුළුවන්. ඊට පස්සේ සිංහලෙන් කතා කරන විදියට දෙමළනොත් කතා කරන්න පුළුවන්. බලමු என பார்ப்போம். அப்படின்னா இது ஒரு பாமசியில் நடக்கிற உரையாடல் உண்டு. இதே மாதிரி நீங்கள் கதைக்கவும் முடியும். මේක ඇවිල්ලා පාමසි එකේ කතා කරන වාක්‍ය සෙට් එකක් මේ විදිහට ඔයාලට කතා කරන්නත් පුළුවන්. මාමේ මේ බෙහෙත තියනවද? මාමේ මාමාக்கு மாமா தான். மாமே மே பெஹெத்த தியனவத. மாமா இந்த மருந்து இருக்கா? இந்த மருந்து இருக்கா? மே பெஹெத்த தியனவத. பெஹெத்த மருந்து. மே பெஹெத்த தியனவத. இந்த மருந்து இருக்கா? මොකක්ද? කෝ බලන්න. මොකක්ද? එන්න. කෝ බලන්න. எங்க பாப்போம்? எங்க பாப்போம் என்று சொல்லுவோம். මොකක්ද? එන්න. කෝ බලන්න. எங்க பாப்போம்? ඔය බෙහෙත අපි ළඟ නැහැ. ඔය බෙහෙත උන්ද என்று தமிழ் இலக்கண தமிழ் தானே உந்த, அந்த இந்த உந்த, அந்த உந்த என்று சொல்கிறது தான் ஒய என்று சொல்லுவோம். அதுக்கு நாங்கள் இந்த எண்ணும் எடுக்கலாம். ஒய பெஹெத்த இந்த மருந்து அப்பிலங்க நெஹ எங்ககிட்ட இல்லை, எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லுவோம் கதைக்கும் போது. எங்ககிட்ட இல்லை, எங்கள்கிட்ட இல்லை தெக்கமே காய் எழுதிட்டு என்ன புழுவாங்க. அப்பிலங்கன எங்ககிட்ட இல்லை. ஒய பெஹெத்த இந்த மருந்து எங்களை தான் உந்த மருந்து. அப்பிலங்கன எங்ககிட்ட இல்லை. இவர வேலா முடிஞ்சிட்டுது, முடிஞ்சு போயிட்டு முடிஞ்சிட்டுது தெக்கம பாவிச்சுக்கணும் போடுவாங்க. இவர வேலா முடிஞ்சிட்டுது. அவர் கேட்குறார், பொடியை கேட்குறான், பெஹெத்த இவர வேலாத மருந்து முடிஞ்சிட்டுதா? மருந்து முடிஞ்சா பெஹெத்த இவர வேலாத, பெஹெத்த இவர வேலாத மருந்து முடிஞ்சா அந்த மாதிரி கேட்குறார். எழுதிட்டு அகண்ணே மாமே எஹெனம் மேக்க கொஹேத தியன்னே. மாமா எஹெனங் அப்படி என்றால், எஹெனம் அப்படி என்றால், மேக்க கொஹேத தியன்னே இது எங்கே இருக்குது? அல்லது இன்னொரு மாதிரி சொல்லலாம், மேக்க தியன்னே கொஹேத இது இருக்கிறது எங்கே? அந்த மாதிரி கேட்கலாம். அல்லது நாங்கள் தமிழில் பாவிக்கிற மாதிரியே இது எங்கே இருக்குது? மேக்க கொஹேத தியன்னே ரெண்டு மாதிரியும் கேட்கலாம். எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்படி என்றா இது எங்கே இருக்குது? எஹெனங் மேக்க கொஹேத தியன்னே அப்படி கேட்குறார். சகன ஃபார்மசியே பலன்னு. சகன என்று சொல்கிற ஒரு ஃபார்மசியில் பேர் இருக்குது. சகன ஃபார்மசியே பலன்னு. சகன ஃபார்மசியில் பாருங்கள். ஃபார்மசிக்கு ஃபார்மசி தான். ஃபார்மசியே ஃபார்மசியில் அந்த ஏ என்றது இல்லைன்ற உருவை குறிக்குது. ஃபார்மசியே பலன்னு ஃபார்மசியில் பாருங்க. எஹே ඇති. எஹே ඇති. எஹே என்று சொன்னால் அங்கே, ඇති என்று சொன்னால் இருக்கலாம். ඇති என்று சொன்னால் சாதாரணமான பொருள் போதும். ஆனால் சில இடங்களில் இது இருக்கலாம் என்ற பொருளையும் தரும். அந்த விதியில் அந்த வகையில் எஹே ඇති அங்கே இருக்கலாம், அங்கே இருக்கலாம். எஹே ඇති அங்கே இருக்கலாம். ஏ ஃபார்மசியை தியன்னே கொஹேத அந்த ஃபார்மசி இருக்கிறது எங்கே? அல்லது ஏ ஃபார்மசியை கொஹேத தியன்னே அந்த ஃபார்மசி எங்கே இருக்குது? ஏ ஃபார்மசியை கொஹேத தியன்னே அந்த ஃபார்மசி எங்கே இருக்குது? ஏக தியன்னே இஸ்ஸரஹா ஹந்தியே அது இருக்குது முன்னால் சந்தியில். அது இருக்குது முன்னால் சந்தியில். ஏகத்தியன்னே அது இருக்குது அல்லது அது இருப்பது அப்படி நாங்கள் தமிழில் பாவிக்க மாட்டோம். එහෙම අපි පාවිච්චි කරන්නේ නැහැනේ. අපි කතා කරද්දී සාමාන්‍ය කතා කරද්දී அது இருக்குது එහෙම තමයි කතා කරන්නේ. ஏகத்தியன்னே அது இருக்குது. இஸ்ஸரஹா ஹந்தியே முன்னால் சந்தியில், முன்னால் இருக்கிற சந்தியில். இஸ்ஸரஹா ஹந்தியே சந்தியில். ஹந்திய சந்தி, ஹந்தியே சந்தியில். කතා කරද්දී සන්දිල කියලා පාවිච්චි කරන්න පුළුවන්. සන්දිල. මුන්නාල සන්දිල இருக்குது.
அவர் கேட்குறார் ஹுங்காக் துரத ரொம்ப தூரமா, ஹுங்காக் துரத ரொம்ப தூரமா இல்லை நிறைய தூரமா, ஹுங்காக் துரத, ஹுங்காக் ரொம்ப நிறைய, துர தூரம், ஹுங்காக் துரத ரொம்ப தூரமா, நே மேலாங்க, நே இல்லை மேலாங்க இந்த கிட்ட தான், மேலாங்க இந்த கிட்ட இல்லை கிட்ட தான் அந்த மாதிரி சொல்லுவோம். நே இல்லை மேலாங்க இந்த கிட்ட, மேலாங்க இந்த கிட்ட. டிகாக் இஸ்ராட்டை அண்ணன், டிகாக் இஸ்ராட்டை அண்ணன் கொஞ்சம் முன்னுக்கு போங்க, டிகாக் கொஞ்சம், இஸ்ராட்டை அண்ணன் கொஞ்சம் முன்னுக்கு போங்க, கொஞ்சம் முன்னால் போங்க. அது ரெண்டு மாதிரியும் இந்த ட எழுத்துக்கு நாங்கள் அர்த்தத்தை எடுக்கலாம். டிகாக் இஸ்ரஹா ட என்று சொல்லும்போது இஸ்ரஹாட்ட கொஞ்சம் முன்னால் போங்க, கொஞ்சம் முன்னுக்கு போங்க. டிகாக் இஸ்ராட்டை அண்ணன் கொஞ்சம் முன்னுக்கு போங்க, முன்னால் போங்க, தேக்கமாக பாவிச்சுக்கன்னு சொல்லுவாங்க. கொச்சர வித்தரதை எவ்வளவு போல, அதாவது எவ்வளவு தூரம் போல, கொச்சர வித்தரதை எவ்வளவு தூரம் போல, அதுதான் ஒருத்த வர பொருள். கொச்சர வித்தரதை எவ்வளவு தூரம் போல. மீட்டர் பணகக் வித்தரை அண்ணன் 50 மீட்டர் போல் போங்க, மீட்டர் பணகாக், மீட்டர் பணகாக் வித்தரை அண்ணன் அதாவது 50 மீட்டர் போல் போங்க. சிங்களத்தில் ஒரு முறை இருக்குது, நாங்கள் எழுத்து தமிழில் பயன்படுத்துவோம். ரூபாய் 20 நாங்கள் எழுதும்போது பயன்படுத்துவோம், கணக்கு செய்யும்போதெல்லாம் ரூபாய் 20, செக் எழுதும்போது பயன்படுத்துவோம் ரூபாய் 1000 மட்டும். அந்த மாதிரி அதே முறையில் தான் நாங்கள் இந்த இலக்கங்களை பயன்படுத்தணும். அளவுகளை முன்னால் போட்டு இலக்கத்தை பின்னால் நாங்கள் சேர்க்க வேணும். அதே முறையில் மீட்டர் பணகாக், கிலோமீட்டர் தெக்காக் அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. அந்த முறையில் மீட்டர் பணகாக் 50 மீட்டர், மீட்டர் பணகாக் அப்படி தான் சொல்ல வேணும். பணகாக் மீட்டர் அப்படி சொல்லக்கூடாது, மீட்டர் பணகாக். அளவு முன்னால் இலக்கம் பின்னால் வரும். மீட்டர் பணகாக் வித்தரை அண்ணன் 50 மீட்டர் போல போங்க, வித்தர போல, எண்ணெய் போங்க. மீட்டர் பணகாக் வித்தரை அண்ணன் 50 மீட்டர் போல போங்க. ஹொந்தாய் நல்லம், ஹொந்தாய் நல்லம். ஹந்தியே வம் பேத்தே சரஸ்வதி பொத்ஹல தியனவா. ஹந்தியே சந்தியில், ஹந்திய சந்தி, ஹந்தியே சந்தியில், சந்தில, வம் பேத்தே இடது பக்கம், வம் பேத்தே இடது பக்கம், சரஸ்வதி பொத்ஹல தியனவா சரஸ்வதி என்ற புத்தக கடை இருக்கிறது. சரஸ்வதி, சரஸ்வதி, பொத்ஹல புத்தக கடை, தியனவா இருக்குது. சந்தியில் இடது பக்கமாக சரஸ்வதி புத்தக கடை இருக்குது. அதான் இதில் பொருள். நேரடியாக வருது, தமிழை மாதிரியே வருது. ஹந்தியே வம் பேத்தே சரஸ்வதி பொத்ஹல தியனவா. ஏக்க இஸ்ஸரஹா பாமசிய, ஏக்க இஸ்ஸரஹா அதுக்கு முன்னால் பாமசி, ஏக்க இஸ்ஸரஹா அது முன்னால், அதுக்கு முன்னால் தெக்கமாக புழுவான். ஏக்க இஸ்ஸரஹா ஃபாமசிய அதுக்கு முன்னால் ஃபாமசி. ஏகே பலான், ஏக்க அது, ஏகே அதில், அதில், ஏகே பலான் அதில் பாருங்க, ஏகே அதில், ஏகே பலான் அதில் பாருங்க. ஹொந்தாய் மாமே நல்ல மாமா, பொஹோம ஸ்துதி மிக்க நன்றி, கிஹிங் எண்ணம் போயிட்டு வாரன், கிஹிங் எண்ணம் போயிட்டு வாரன் மேதிரிதமாய் தியன்னே. இந்த மாதிரி தான் இருக்குது. එතකොට ඔයාලට හිතා ගන්න පුළුවන් නේ. ඔයාලා සිංහලෙන් කතා කරන විදිහට දෙමළෙන් කතා කරන්න පුළුවන් නේ. அதே மாதிரி எங்களாலேயும் புரிஞ்சு கொள்ள முடியும். தமிழில் நாங்கள் வசனம் அமைச்சு கதைக்கிற போலவே சிங்களத்திலையும் அழகாக 100க்கு 95% மேலே வசனங்கள் அமைச்சு கதைக்கலாம். இந்த மாதிரி ஈஸியான முறையில் சிங்களம் கதைக்க வேண்டிய தேவைகள் உங்களுக்கு இருக்குமா இருந்தால், குறைஞ்ச காலத்துக்குள்ளே சிங்களம் கழிச்சு பழக வேண்டிய தேவைகள் இருக்குமாக இருந்தால், இந்த மாதம் இந்த 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு புது வச்சாக்களுக்கு நாம் ஸ்போக்கன் சிங்கள கிளாஸ் தொடங்குகிறோம். விருப்பமுள்ள அனைவரும், சிங்களம் பேசக்கூடிய தேவைகள் இருக்கிற அனைவரும் நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம். ஆன்லைன் மூலமாக ஜூம் மூலமாக நடக்கும். இலங்கையில் மட்டுமில்லை, வெளிநாட்டில் இருக்கிறார்களும் கதைக்க வேண்டிய தேவைகள் இருக்குமா இருந்தால் நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம். இலங்கையிலிருந்து நாடுகளுக்கு போய் சில வேலைகளுக்காக வாழ்கிறார்களும் வார நீங்களும் இணைஞ்சு கொள்ளலாம். சனி ஞாயிறு கிளாஸ் நடக்கும். இரவில் 8 to 9 வரைக்கும் கிளாஸ் நடக்கும். நம்மளோட கிளாஸில் இணைகிறதுக்கு முதலாவது கொமெண்டில் பாருங்க, யூடியூப் ஃபேஸ்புக்கில் பார்க்குறார்கள், குரூப் லிங்க் போட்டிருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் வாங்க. முதலாவது கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ். அந்த ஃப்ரீ கிளாஸை பார்த்துட்டு நம்மளோட கிளாஸ் ஓகேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நீங்கள் காசு கட்டி சேரலாம். அப்படி லிங்கில் சேர்கிற கஷ்டமாக இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்போக்கன் சிங்கிள் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுங்க. நான் குரூப் லிங்க் கிளாஸ் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் வாங்க. மேலதிகமான தகவல்களை குரூப்பில் சொல்கிறேன். எல்லா கிளாஸுக்கும் முறைய வீடியோ ரெக்கார்டிங்ஸ் தருவேன். நீங்களும் கிளாஸுக்கு வந்து படிப்பீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து 3 மாதத்துக்கும் ஒரே பேமெண்ட்டில் 4000 ரூபா மட்டும் கட்டி நீங்கள் அழகாக படிச்சுட்டு போகலாம். முதலாவது கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ். அந்த ஃப்ரீ கிளாஸை பார்த்துட்டும் நீங்கள் காசு கட்டி படிக்கலாம். இந்த மாதிரி அழகாக குறைஞ்ச காலத்துக்குள்ளே கதைக்க வேண்டிய தேவைகள் இருந்தால் நீங்களும் வந்து அழகாக படிச்சுட்டு போகலாம்.